ஐயா வாங்க, வணக்கம். நலமா இருக்கிறீங்களா? வணக்கம் வணக்கம், நாங்க நல்லா தான் இருக்கோம். சரி, அடுத்த வகுப்புல வந்திருக்கீங்க, அடுத்தவர்களுடைய இடத்துக்குள்ள தேவையில்லாம வந்திருக்கீங்க. தேவையில்லாம யாரும் வரமாட்டார்களே. நான் சொல்றேன்ல, நீங்க எப்படி சொல்றீங்க? நீங்க தான் வந்திருக்கிறது. எடுத்து நாடி ஒருத்தர் வந்திருக்கிறார் அப்படின்னா சும்மா வந்துருவாங்களா? ஏதோ ஒரு ஆதாயம் தேவைப்படுகிறது, அதனால பல பேர் வருவார்கள். ஆனா நான் அப்படி இல்ல. பின்ன எனக்கு சொந்தமான ஒன்று இங்க இருக்கிறது. சரி, அதை பிடித்துக் கொண்டு போக வேண்டும் என்ற நோக்கத்தோடு வேகமாக ஓடி வந்திருக்கிறேன். ஓஹோ, என்னங்க தேவலாம் பேசிருக்காங்க? என்னங்காச்சு? அவட்ட கோவமா பேசாதீங்க. கோவமா பேச கூடாதா? கோவமா ஆனானா விழுந்து கடிச்சு விடுவாரு, அப்புறம் பாத்துக்கங்க. விழுந்து கடிச்சு விடுவாராங்க? எதங்க? கை கால சொல்றாப்லையா? அப்போ நீங்க எதை தேடி வந்தீங்க? எனக்கு சொந்தமானது ஒன்று. சொந்தமானது என்ன? எனக்கு சொந்தமானதுங்க. உமக்கு சொந்தமானது? ஆமாங்க. அது என்னது? நான் சொல்றது உங்களுக்கு தெளிவாக புரிகிறதா? என்னங்க? ஏங்க எனக்கு சொந்தமானது அப்புறம் என்னது என்னது அப்படின்னா உங்களுக்கு எப்படி ஆக முடியும்? உங்களது சொல்லல. சரி, என்னதுன்னு சொல்லல. சரி, உங்களுக்கு சொந்தமானது என்ன அது? ஓ, என்ன அதுன்னு கேக்குறீங்களா? ஆமா. அதாவது நான் பெறவிட பாத்தீங்களா, விரட்டி வந்த பாத்தீங்களா, பிடிக்க வந்த பாத்தீங்களா, அதுதான் அது. அதுதான் எதியா? அட நான் விரட்டி வந்தலங்க. எதை விரட்டினீரு? நான் தேடி வந்தத. எதை தேடி? நான் பார்த்தத. எதை பாத்தீங்க? நான் பிடிக்க வந்தத. எதை பிடிக்க வந்தீங்க? மான்குட்டிய. என்னது? மான்குட்டி. மான்குட்டியா? ஆமாங்க. எங்க இடத்துக்கு அப்ப நீங்க மானம் கட்டு வந்திருக்கீங்க. எது? ஏங்க இந்த நேரத்துல அப்படி ஒரு வார்த்தை சொல்றீங்க? மானம் கட்டு வரலங்க, மான்குட்டியை கேட்டு வரலாம் வந்திருக்கேன். ஓ, உங்ககிட்ட அனுமதி கேட்டு நிக்கிறேன். அப்ப மான்குட்டியை கேட்டு அனுமதி கேட்டு. அப்ப மானம் கட்டு இல்ல. மானம் கட்டல இல்ல, மான்குட்டியை பிடிக்க வேண்டும், அதற்காக தன்னுடைய அனுமதி வேண்டும். மானம் இருந்தா தானே இந்த எடுத்துருவோம் கொஞ்ச நேரத்துல. என்ன சொல்றீங்க? ஏன் கவலைப்படுறீங்க? அப்படியா? எங்க மானம் கட்டாத மழை வரும், ஒரு மனுஷனுக்கு மானம் கட்டாத ரோசம் வரும். அது வேணா வரும், ஆனா சில பேர் எட்டிதான் என்னதான் மானம் கட்டாலும் ரோசமே வர மாட்டேங்குது. எரும மாடு கூட சேர்ந்தவங்களுக்கு ரோசம் வராது. அப்படியா? என்ன சொல்லி என்ன பேசினாலும் கொஞ்சம் கூட ரோசமே இருக்க மாட்டேங்குது. யாருக்கு தெரியும்? அப்படி ஆளு பச்சை சட்டை போட்டு கூட பக்கத்துல நிக்கலாம். எது? யாருக்கு தெரியும்? நான் உங்களை கேட்கிறேன். சரி, மான தேடி வந்தோம் வேடுவரே. நான் தான் வந்தேன். மான் இங்க இருப்பதாக உமக்கு யார் சொன்னது? நான் பார்த்தேன். நான் இல்லை என்று கூறுகிறேன். நான் பார்த்து நான் விரட்டி வந்தேன். இடத்துக்குள்ள கட்டெரும்பு நுழைஞ்சா கூட எனக்கு தகவல் வந்துடும். கட்டெரும்பு நுழைஞ்சா கூட உங்களுக்கு தகவல் வந்துருமா? நீர் இந்த தண்ணி சீவாத்து போச்சுன்னா நான் எப்படி ஏத்துக்க முடியுமா? எங்க கட்டெரும்பு நுழைஞ்சு எப்படி உங்களுக்கு அனுமதி கிடைக்குமா? எனக்கு தெரியுமுங்க. அவ்வளவு பொறுப்பான ஒரு காவலாளி. நீங்களா? நீங்க தூங்குற காவலாளியா பாத்திருப்பீங்க, நான் தூங்காத காவலாளி. உண்மைதானே? இந்த நேரத்துல இப்படித்தான் வரணும் அப்படி நோக்கத்தோட வந்திருக்கீங்க பாத்தீங்களா? அதற்கே ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றி. ரொம்ப சந்தோஷமுங்க. சில பேரெல்லாம் தட்டி எழுப்ப வேண்டியது இருக்கிறது. ஆமா, இன்னொரு தட்டினாதான் எழுப்ப முடியும் தெரியுமா? தட்டினாதான் எழுப்ப முடியும் ஆர்வத்தை. ஆமா, இல்ல அப்படின்னா அது அப்படியே மண்ணுக்குள்ளே கொஞ்சம் மாதிரி பாத்துக்கிறேன். நல்லா பேசுறீங்க. சரி, பாக்க நல்லா தான் இருக்கீங்க. நீங்களும் பாக்க நல்லா தானே இருக்கிறீங்க. பாடுறீங்க. மானும் இல்ல மயிரும் இல்ல. போய் ஏங்க நல்லா தானே பேசுறீங்க. மானும் இல்ல, இன்னொரு வார்த்தை சொன்னீங்களே மயிலும் இல்லங்கிற. மயிலும் இல்லையா? என்னுடைய காதுல வேற மாதிரி கேட்டது. அப்படிலாம் நீங்க பேச மாட்டீங்க. சரி, அதனால மான் குட்டியை பிடிச்சிட்டு போனுங்க. ஐயா, என்ன அடம் பிடிக்கிறீங்களா நீங்க? அடம் பிடிக்கலங்க, நீங்க வேணா கேளுங்களே, நான் வேணா வெட்டி கொடுத்துட்டு போறேன் உங்களுக்காக. ஏங்க மான் இங்க இருந்தா நான் புடிச்சு கொடுக்க மாட்டேனா? ஏங்க இல்லாத ஒரு பொருள் நான் எங்க தேடி வர போறேன். கை விடுங்க ஐயா. எதுங்க? என்ன கொடுங்க? என்ன இப்ப கை கொடுக்கறலாம் என்ன உங்களை கெடுக்க போறாங்க? இப்பதான் சொன்னாங்க. ரொம்ப வாழ்த்துக்கள். திருமணம்பட்டியை சேர்ந்த பப்புன் முத்துராசுடைய தம்பி, அவர் கம்பெனி தான் வரும். அதை இப்பத்தையும் சொன்னாங்க. நம்ம அப்படியா? ஆமா ஆமா ஆமா, முத்துராசு கிட்ட அவர். ஆமா, கூட பிறந்த தம்பி, அண்ணன். அப்படித்தானே? ஒரு யுகத்துக்கு அப்படி வேணாலும் வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கூட பிறந்தாள் தான் தம்பியா? அப்படி கிடையாது. இல்லங்க, அவர் கம்பெனி தான். நீங்க என்ன அவர் கம்பெனி? எனக்கு இல்ல, ஒரு ஊர் தானுங்க. உங்க ஊர் என்ன? அத சொல்றீங்களா? அப்படி சொல்லுங்க. எல்லாம் ஒரு ஊர் தாங்க. உங்க ஊரும் பட்டி வருது, அவரும் பட்டி வருது, எல்லாம் ஒரு ஊர் தான். அப்படி சொல்லுங்க. பட்டி வருதா? என்னங்க பட்டி பட்டியா வருதோ? ஆமாங்க, அதனால சொல்றாப்ல. வேணும்னா பின்னாடி மலையாத்தா இருக்கு. சரி, வேணா தேடி பாருங்க. ஓஹோ, இந்த இடத்துக்குள்ள உங்களை நுழைய விட மாட்டேன். அங்க இருந்தா நான் அந்த போயிருப்பேன், அங்க போயிருப்பேன். எங்க இருந்தனால இங்க வந்திருக்கேன். மான் இல்ல போக மாட்டீரா? போக மாட்டேங்க. மான் இங்க இருக்கா? இருக்குதுல்ல. மான கண்ணால பாத்தீங்களா? நான் தான் பார்த்தேன். சரி சரி, வேணா உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை வேணாம். பிரச்சனை வேண்டாமா? மான் இங்க இருக்கிறதாவே கூட இருக்கட்டும். சரி, உங்களுக்கு தர முடியாது. இங்க பாருங்க, அடுத்தருடைய பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது. வழியில் கண்டால் எடு, உடையவர் கேட்டால் கொடுன்னு சொல்லியிருக்காங்கல்ல. சரி, எனக்கு சொந்தமான முடியும் நான் தான் பார்த்து வந்து. ஏன்னா உங்களுடைய இடத்துக்குள்ள வந்து நுழைய கூடாதுங்கிற ஒரு கட்டுப்பாடோட நிற்கிறேன். உங்க இடத்துக்குள்ள நீங்க பாட்டுல தங்கம் வெள்ளி முத்து பவுளை ஏதாவது வச்சிருந்து நான் பாட்டுல நுழைஞ்சதுக்கு அப்புறம் இந்த போய் அதெல்லாம் களவாண்டு போயிட்டேன்னு சொல்லி களவாண்டு கிடக்குதுக்கா? அப்படி இல்ல, நாங்க தங்க வச்சிருக்கல மானு சொல்றீங்கல்ல. சரி, நான் உங்களுக்கு மான பிடிக்க உதவுறதாவே இருந்தாலும்
சரி. நீங்க அது என்ன மானுன்னு சொன்னீங்களா? ஆம்பளமான துரத்தி வந்தீங்களா பொம்பளமான துரத்தி வந்தீங்களா? அப்படி கேக்குறீங்களா? நான் தேடி வந்தது பெண்மான் குட்டி. பொம்பளமான் பெட்டமான் குட்டி தான். பெண்மானு உமக்கு எதுக்கு? ஏங்க அது எனக்காக பிறந்த மான் குட்டி. விவரம் இருக்காங்க. என்னங்க? மான்லயே அழகா இருக்கிறது ஆண் மானு தாங்க உண்டு. மாடுலயே அழகா இருக்கிறது காளை மாடுதான் உண்டுதான். மயிலே அழகா இருக்கிறது ஆண் மயில் தான். ஆண் மயில் தான். கோழியிலே அழகா இருக்கிறது ஆண் சேவல் தான். சேவல் தான். இப்படி எல்லாமே ஆண் தான் அழகு இருக்கு. நீங்க போய் பொட்டமான தேடி வந்தோம்ன்றீங்க. ஏங்க எனக்கு பிடிச்சிருக்குதுங்க, அதுல நான் விருப்பப்படுறேன் அப்படின்னு ஆசைப்படுறேன். அது அழகுதான். ஆண் இருக்கிறதுலே அதுதான் அழகுதான். ஆனா எனக்கு பிடிச்சிருந்த பெண் குட்டி தானே பிடிச்சிருக்கு. இப்ப என்ன சொன்னாலும் அங்கதான் நிக்கிறீங்க. எனக்கு அதுதான் வேணும். சரி சரி. வேணும்னா முதல் காவல்ல இருக்கன்னா நீங்க உங்க மான பார்க்கல. சரி. வேணும்னா இரண்டாவது காவல்ல ஒருத்தவங்க இருக்காங்க, அங்க வேணா நீங்க விசாரிச்சு பாருங்க. இரண்டாவது காவல்ல இன்னொருத்தர் இருக்கிறார்களா? இங்க மொத்தம் 3 காவல் இருக்கு. 3 பேர் இருக்கிறீர்கள். நான் முதல் காவல். சரி. எனக்கு அடுத்து இரண்டாவது காவல். ஓஹோ. அதற்கடுத்து பொறுப்பான ஆளு, பொறுப்பான ஆளு அவங்க தான் 3வது காவல். அவங்களுக்கு 3வது காவல் இல்லவா? முதல் காவல் இருக்க நான் பார்க்கல. சரி. ஒருவேளை இரண்டாவது காவல்ல இருக்கவங்க பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இருக்கிறது. அப்படின்னா உங்களுடைய வேலையில் நீங்க கவனமாக இல்லை. கவனம் இல்லைன்னு இந்த வார்த்தையை நான் சொல்வது சரியாக இருக்குமா என்று தெரியவில்லை. கண் அசந்த நேரம் எதுனால நடக்கலாம்ல? ஆமா, கண்ணாசை கூடிய நேரத்தில் எது வேணாலும் நடந்து போயிடலாம். அத சொல்றேன் நான். அதனால அப்ப உங்களுடைய காவல்ல நீங்களே சந்தேகப்படுறீங்க. சந்தேகம் இல்ல, ஒருவேளை இருக்கலாமோ. ஒருவேளை இருக்கலாமோ, என்னுடைய முகத்தை பார்த்துக்க அப்புறம் ஒரு நம்பிக்கை வந்திருக்கிறது. ஒருவேளை நுழைந்திருக்கலாமோ. பரவாயில்ல, என்னங்க நான் அதுக்கான எதையும் நுழைய விட்டது கிடையாது. நுழைய விட்டது உங்களை தான் நுழைய விடலான்னு இருக்கேன். ஒரே ஒரு முறை விட்டு பாருங்க, அதுக்கப்புறம் நான் வந்த உடனே விட்டுருவீங்க. ஆமாங்க. பாபா நிஜமாக இல்லையே, பார்த்தா உன் மாதிரி அப்படி தெரியலையே. என்னங்க அப்படி சொல்றீங்க? இப்படி ஆளுக்கு தான் கொல்ல வேலை பார்த்துட்டு ஓடி போயிடுறீங்க. உங்களை நம்ப முடியல. அந்த இடத்துக்கு நம்ம போக கூடாது. அப்படி போனோம் அப்படின்னா ஐயா வேடுவர் வந்து சிறு வயசு தான், வயசு 25 வயசு தான் ஆகுது. சின்ன ஆள் நினைக்காதீங்க. கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது. வேட்டையில சிறப்பா இருப்பா. இன்னைக்கு கடுகு வச்சு பொரிச்சிடுறோம். என்ன சாதாரண ஆள் நினைக்கிறீங்களா? வேணா இரண்டாவது காவலை விசாரிங்க ஐயா. அப்படியா? போவார். போவார். போகுமார். போவார். மான பிடிக்க சொன்னா இருந்தாலும் குரங்க பிடிச்சிட்டு திடுறாப்ல. ஏக்கா ராதாக்கா, ராதாக்கா, நான் உனக்கு தெரியாம தான் கேக்குறேன். உலக ரப்பு ரப்புன்னு அடிக்கிறேன் விடிய விடிய. என்கிட்ட ஒரு நாள் இப்படி வர மாட்டேங்குது. ஏண்டா நாங்க எப்படி பொத்தி பொத்தி வைக்கிறோம் ஐயா. இதாங்க இரண்டாவது காவல். இரண்டாவது காவல் இந்த பெண்குட்டி. உங்க விசாரணையை தொடங்குங்க. வளர்த்தபிய குரமான்களே ஒரு மன்னர் கண்டிரோ நீங்களே. வளர்த்தபிய குரமான்களே ஒரு மன்னர் கண்டிரோ நீங்களே. வளர்த்தபிய குரமான்களே ஒரு மன்னர் கண்டிரோ நீங்களே. கலமி சில வேடரை மனையா காதல சில வேடரை மனையார் முகத்தில் வந்து தேடுறே. கண்ணமாடுக்கு காலுண்ட கையுண்டோ, கண்ணமாடுக்கு காலுண்ட கையுண்டோ, கண்ணமாடுக்கு காலுண்ட கையுண்டோ, நேருக்கு நேர கண்டே விழுக்குது. ஐயா வேடுவரே, எங்க என்னங்க நீங்க ஆடியா ஆகணும் வேடுவரே. நீங்க ஆடணும். இவ்வளவு நேரம் அவங்க ஆடுனாங்கல்ல, அப்புறம் என்ன பண்ண சும்மாவா இருக்கு? எங்க விடிய காலம் 5000 ரூபாய் சம்பளம் கேக்குறீங்க? கேளியா தங்கராஜ், இப்போ போடியா கேளியா. நீ ஆடல ராதாச்சனையை விட்டு இதை கடிக்க விட்டுருவேன். கை காலையா ஆடியா வர்ற ஆளு பூரா எனக்கு கடிக்கலே குறியா இருக்கிறீங்களே. ஆடியா மூணாவது காவல்ல உனக்கு காட்டுவேன். அப்படியா? ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆடி மாசம் காத்தடிக்க வாடி கொஞ்சம் தேத்தடிக்க மானே மாங்குயிலே. ஆடி மாசம் காத்தடிக்க வாடி கொஞ்சம் சேத்தடிக்க மானே மாங்குயிலே. எம்மா எம்மா இவ யாரா பெரியாசி பத்திர பிள்ளை தூக்குற போல மாதிரி தெரியறான். நான் வந்த வேகத்துக்கு அந்த என்னமோ தூக்குறாங்க எனக்கு. ஏய் தங்கராசி, அம்மாவாசை நெருங்க நெருங்க முத்த ஆரம்பிச்சிரா. அப்படி இல்லையா? எங்க அக்காக்கு விருச்சக ராசியா எப்பவுமே விரிச்சிட்டு தான் தெரியும். அங்க பாரு விருச்சக ராசிலடா சொறி எடுத்த ராசி சொரிஞ்சிட்டே திராடா. ஐயப்பா, நீங்க சுரிசரங்க
அது நிறைய உள்ள போய் பாருங்க 10 படம்லாம் இருக்கு. செந்தடி நிறைய இருக்கு. எம்மா எம்மா ஆத்தாடி அம்மா. எம்மா 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 எம்மா. உனக்கு மானு வேணுமா வேணாமா? மானு வேணும். அப்ப ஆடியா. ஒரு 2 ஆட்டம் ஆடு. சரி. எப்படி முண்டம் ஆடிடுவா. அப்பயாச்சும் எங்க அக்கா முண்டை மாடு அதாச்சும் பாத்துக்குவாங்க. பொட்டு காரி வலது கொண்ட காரி நான் சொல்லல எங்க அக்கா அப்பவே தூக்கும்ட்டு. எதுக்கு அசராத ஆளு மைக் செட்டுக்காரன் தான். விடிய விடிய அம்பிட்டு ஓசியிலே பாத்துட்டான் பக்கத்துல உட்காந்து. ஏமா ஊர்ல ஏதோ வயக்காட்டு வேலை இருக்கா? அந்த வேலையை பார்த்தாக்க வந்துட்டீங்களா? ரொம்ப நன்றி. உங்க கூட சிறப்பான சந்தோஷம். மானு வேணுமா வேணாமா? மானு வேணும்னா அப்ப ஆடு. ஏங்க இப்படின்னா எப்படிங்க ஆட முடியும்? ஏதோ வயக்காட்டுல வேலை பார்க்கறோம்னா எப்படிங்க ஆட ஐயா முடியும்? வேற ஒரு உட்கார்ந்து ஒரு மாதிரியா இருக்கா? மானு வேணுமா வேணாமா? ஆண்குடி வேணும்தான். இங்க அப்ப பாருங்க. ஆடு. நான் சின்ன வயசு அம்மா அப்படி நீங்க பார்த்தா எனக்கு ஏய்,